தற்போது நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பழங்கால பொருட்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை மீள கொண்டு வருவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த பணியில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட பொனி ஹோபாக், இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக கருதுவதாகவும் தெரிவித்தார். காலனித்துவ நாடுகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நெதர்லாந்து அரசாங்கம் காலனித்துவ காலத்து கலைப்பொருட்களை உரிய நாடுகளுக்கே மீண்டும் திருப்பி வழங்குவதற்கான கொள்கை முடிவை எடுத்துள்ளது. அதன்படி அவர்கள் அந்த கலைப்பொருட்களை மீளமைப்பதற்கான ஆரம்பமாக ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ளதுடன் அந்த நாட்டில் உள்ள காலனித்துவ கலைப்பொருட்கள் தொடர்பில் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் இணக்கமிட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் ஆரம்பமாக இலங்கையின் தேசிய ஆவண காப்பக திணைக்களத்தின் தலைமையில் இருநாட்டு ஆய்வாளர்களும் நெதர்லாந்தில் உள்ள ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது.